ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ராக்கோலி ஸ்டீர் ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ராக்கோலி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் சுட தண்ணி, மஞ்சள் கொஞ்சம், உப்பு தூள் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த சுட தண்ணியில் இந்த ப்ராக்கோலியெல்லாம் எடுத்து போடலாம். இந்த சுட தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ப்ரோக்கோலி ஸ்டீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகி வரட்டும். பட்டர் உருகியாச்சு. இப்போ இதில் ஒரு 6-7 பல்லு பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இங்கே சுட தண்ணியில் ப்ராக்கோலி போட்டு வச்சோம்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்து கூட ஒரு சின்ன குடமிளகா வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ப்ராக்கோலியை தனியாக எடுத்து வச்சாச்சு, தண்ணி இல்லாமல். இது இப்படி இருக்கட்டும். வெங்காயம் வதங்குற டைமில் இந்த டிஷ்க்கு ஒரு மிக்சர் தேவை, அதை ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அரை ஸ்பூன் அளவுக்கு வினிகர். வினிகர் உங்ககிட்ட இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா ஒரு லெமன் ஜூஸ், ஒரு பாதி லெமனோட ஜூஸ் கூட ஊற்றிக்கோங்க. வினிகர், இது கூட கொஞ்சம் சால்ட்டு, இது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மிக்ஸ்சர் இருக்கட்டும், இந்த மாதிரி வரட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் ப்ராக்கோலி சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ப்ராக்கோலியை போட்டு அதிக தீ வைக்கக்கூடாது. அதிக தீயில் வச்சு சமைச்சோன்னா ப்ராக்கோலியோட ஸ்ட்ரென்த் எல்லாம் அந்த இதுலேயே போயிடும். கம்மியான தீயில் வச்சு சமைங்க. ப்ராக்கோலியை போட்டுட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரையும் அதிலே சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு.
ப்ராக்கோலி வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் இதில் குக் ஆகணும். நிறைய நேரம் குக் ஆக விடக்கூடாது. முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய நேரம் குக் ஆக விட்டோம்னாலும் அதோட ஸ்ட்ரென்த் போயிடும். அந்த மிக்சர் ஊற்றி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பில் இருக்கணும். ஓகே, இப்போ இது ரெடி, எடுத்துடலாம். ப்ராக்கோலி ஸ்டிர் ஃப்ரை ரெடி. உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை பிடிக்கும்னா இது கூட நீங்கள் ஹனி டிப் பண்ணி கூட சாப்பிட்லாம். நான் வந்து மயோனஸ் ப்ளஸ் டொமேட்டோ கெச்சப் இதை தான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நான் சாப்பிட போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ப்ராக்கோலி பற்றி ஒரு 2-3 விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் நிறைய நியூட்ரிஷியன்ஸ் இருக்குது. உடம்புல இருக்க சுகர் அளவை கண்ட்ரோல் பண்ணுது. விட்டமின் சி இதில் நிறைய இருக்குது. ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய நியூட்ரிஷியன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க விட்டமின்க்கு, அயனுக்கு இந்த மாதிரிலாம் அதுக்குன்னு தனித்தனியாக மாத்திரை போடுவோம். அந்த மாதிரி எல்லா சத்தும் இதில் இருக்குது. அதனால் இது ஒன்று எடுத்துக்கிட்டாலே நிறைய நியூட்ரிஷியன்ஸ் கிடைக்கும். இதை சாப்பிட்லாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லை, நல்ல பச்சை காய்கறிகள், பச்சை கலரில் இருக்கிற காய்கறிகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.